ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஒண்ட் ஆஃப் லைஃப். மதிய லஞ்சுக்கு வந்துட்டு பீர்க்கங்காய் பொரியல் பண்ணலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இட்லி தான். ஸோ இட்லிக்கு என்ன சட்னி அரைக்கலான்னு யோசிக்கும் போது இந்த பீர்க்கங்காவோட தோலை வந்து சட்னியாக அரைச்சிடலான்னு சொல்லிட்டு முதல்ல இந்த தோலை ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இந்த வேஸ்ட்டாக போகிற தோலில் போய் சட்னி அரைக்கிறதா இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைப்பேன். பட் ஒன் டைம் அரைச்சி பார்த்தப்பறம் தான் தெரிஞ்சது இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. இந்த பீர்க்கங்காய் ஃபுல்லாக மதிய பொரியலுக்கு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த தோலை வந்துட்டு நல்லா அலசிக்கணும். 1-2 தடவை வந்துட்டு. இந்த பீர்க்கங்காவோட தோலுமே வந்துட்டு கொஞ்சம் பிஞ்சு பீர்க்கங்காவோட தோலாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே ஹார்டான பீர்க்கங்காவோட ஸ்கின்னாக இருந்தால் சட்னி கொஞ்சம் நரன்னு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கொத்தமல்லி தலையோட தண்டு பகுதி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் வந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த தோலோட அலசி வச்சுக்கிட்டேன். இந்த சட்னியோட சேர்த்து அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி அது என்னன்னா 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வந்துட்டு வெள்ளை எள்ளு, இதையெல்லாம் சேர்த்து பேனில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்துட்டு தனியாக தான் பொடி பண்ணி அரைக்கணும் சட்னி வந்துட்டு, இல்லைனா அந்த மல்லி வந்து ஒழுங்காக அரைப்படாமல் அப்படி முழுசாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பொடியை வந்து தனியாக ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோல், அப்புறம் கொத்தமல்லி தண்டு இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறேன். கொத்தமல்லி தண்டு வந்து என்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே வந்துட்டு ஒரு பல்லு பூண்டும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன தக்காளி மட்டும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த சட்னியோட டேஸ்ட்டே வந்து இந்த வதக்கிறதுல தான் இருக்குது. ஸோ சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச அந்த பொடி, அதுக்கப்புறமா ஒரு துண்டு புளி, தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக நம்ம சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கலாம், நிறைய சேர்க்கக்கூடாது. ஃபைனலாக நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ முந்தின நாள் வந்துட்டு இட்லிக்கு மாவாட்டும் போது வந்து உளுத்த மாவு வந்து கொஞ்சம் அதிகமாகிட்டு, ஸோ அதில் வந்து கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில். அந்த மாவில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உளுந்த வடையும் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதோட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவு, நல்லா ஃபைன் சாப் பண்ண ஒரு பல்லாரி வெங்காயம், 1 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி துருவல், ஃபைனாக சாப் பண்ண ஒரு பச்சை மிளகாய், நிறைய கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பிளெண்டர் ஸ்பூனை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா வடை நல்லா பஃபியாக சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியை தண்ணியில் முக்கி எடுத்து நம்ம வடையை போட்டோன்னா வடை வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது ஆல்ரெடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். எண்ணெயே இழுக்காமல் வடை நல்லா பஃபியாக சூப்பராக வந்துருந்தது. இந்த உளுந்த வடை போடுற கேப்பில் வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சைட்லேயே வந்துட்டு சுட சுட இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஹெல்த்தியான இந்த பீர்க்கங்காய் தோல் சட்னியோட நம்ம இட்லி, வடை இதையெல்லாம் வச்சு சூப்பரான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வேண்டிய கிளாத்தெல்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதையும் வாஷ் பண்ணிவிட்டு முந்தின நாள் மீதமான சாதத்தை இந்த மாதிரி வடகமாக பிழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலான்னு போனால் மாமா ஃபோன் பண்ணி எனக்கு சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ லஞ்சு வந்துட்டு எனக்கு மட்டும்தான். மார்னிங் க்ளீன் பண்ணி வச்ச பீர்க்கங்காய் வந்துட்டு ஒரே சாதமாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேனில் நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் நிறைய போட்டு இது கூடவே ஒரு சின்ன தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காய், 1 ஸ்பூன் வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு நான் வந்து இன்றைக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதே பொரியலாக இருந்தால் தண்ணி தேவையில்லை. அந்த பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியிலே வந்துட்டு காய் நல்லா வெந்துடும். நான் சாதத்தில் போட்டு கிளறதுனால இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு மூடி போட்டு அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா வேக விட்டு இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கலாம். இதோட சூடான சாதத்தை போட்டு கிளறி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து ஆல்ரெடி பழைய சாதத்தில் பிழிஞ்சு வச்சேன் இந்த கூழ் வடகத்தையும் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். வடகமுமே வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஷார்ட் வீடியோவில் நான் இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் மை ஒண்டர்ஃபுல் லைஃப் அப்படிங்கிற என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வாழ்க வளமுடன்.